மற்ற நாடுகளுடைய சந்தையாக மாறிவிடுமா? இது மாதிரி எல்லாம் எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது, பயம் இருந்தது. இதையெல்லாம் போக்குவதற்கு யாருக்கும் வழி இல்லை. அது தவிர இது உலகம் போகிற போக்கில் தான் நாம் போக வேண்டுமே தவிர இந்த உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் கொள்கையை எதிர்த்து போராடுவதில் அர்த்தமே கிடையாது. அது மாத்திரமல்ல, இதன் மூலமாக பெரிய நன்மைகள் நமக்கு ஏற்படும் என்றெல்லாம் நம்ம பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. நம்ம அரசாங்க அதிகாரிகள், அறிவுஜீவிகள், நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இதை பேச ஆரம்பித்தார்கள். ஆனா இதன் மூலமாக நம் நாட்டுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று நம்பிய ஒரு சிறிய குழுவில் நானும் இருந்தேன். அதுலதான் நம்ம சீனிவாசன் நம்பி இந்த மாதிரி நாட்டளவில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இது போன்ற மனதில் கவலை, இந்த நாட்டுக்கு பெரிய கேடு ஏற்பட்டு விடக்கூடாது. உலகத்தில் 6ல் 1 பங்கு மக்கள் தொகை இருக்கு. இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு இருந்தால் உலகமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு சிறிய நாட்டை உலகம் காப்பாற்றி விட முடியும். ஒரு பெரிய நாட்டை காப்பாற்றுவதற்கு எந்த நாட்டாலும் முடியாது, உலகத்தாலும் முடியாது. அதனால நம் நாட்டுக்கு ஒரு கேடு விளைந்து விடக்கூடாது. நாட்டுக்கு மாத்திரம் நல்லதல்ல என்பது மாத்திரமல்ல, இது உலகத்துக்கே நல்லதல்ல என்கிற ஒரு எண்ணத்துல இந்த நாட்டில் பெரிய பெரிய தொழிலாளர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கை இழந்த காலகட்டம். பெரிய டாடா, பிர்லா இது போன்ற நமக்கு அந்த காலத்தில் அந்த மாதிரி பெயர் பெற்ற 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அவர்களிடம் பேசும்பொழுதெல்லாம் அவர் மனதிலேயே ஒரு கேள்விக்குறி, நாமெல்லாம் இந்த கம்பெனியை நடத்த வேண்டுமா இல்லது வெளிநாட்டுக்காரர்களுக்கு விற்றுவிட வேண்டுமா? நம்மால் இந்த தொழிலை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? இதே போன்ற கேள்வி எல்லாம் அவர் மனதில் எழுந்த காலகட்டம். அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? அது தவிர என்னென்றால், மேற்கத்திய நாடுகளில் உருவான அந்த நாட்டினுடைய அனுபவத்தின் பேரில் உருவான அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய மக்கள் வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கை நோக்கு, இதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு சமுதாய, அரசியல், பொருளாதார வாழ்க்கை முறை, அதன் மூலமாக ஏற்பட்ட பொருளாதார கொள்கைகள், சிந்தனைகள், சட்டத்திட்டங்கள், இதையெல்லாம் நம் நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதன் பெயர் தான் உலகமயமாக்குதல். உலகமயமாக்குதல் என்றால் ஏதோ நம் நாடும் மற்ற நாடும் வர்த்தகத்தில் உறவு வைத்துக் கொள்வது உலகமயமாக்குதல் அல்ல. அமெரிக்காவில் எப்படி சட்டத்திட்டங்கள் இருக்கின்றனவோ அதே போன்று இங்கு சட்டத்திட்டங்கள் வர வேண்டும். அமெரிக்காவில் எப்படி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே இங்கு அமைக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் சாலை எப்படி போடப்பட்டிருக்கிறதோ அப்படி இங்க போட வேண்டும். இது போன்ற சிந்தனை தான் அப்போ மனதில், எல்லோருடைய மனதிலையும் உலகமயமாக்குதல் என்றால் நாம் அமெரிக்காவை போல மாற வேண்டும். இதுதான் உலகமயமாக்குதலுக்கு ரொம்ப ஒரு 2 வரியில் கூற வேண்டும் என்றால் இது போன்ற அர்த்தம் தான் இருந்தது. ஆனா ஆக முடியாது என்கிற ஒரு எண்ணம், ஆகவேதான் செய்ய வேண்டும், வேற வழி இல்லை என்கிற ஒரு எண்ணம், இதுல சிக்கி தடுத்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குழுவாக பிரிந்து இந்த நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்வதாக முடிவு செய்தோம். இந்த சுற்றுப்பயணம் செய்வதில் என்ன பண்ணோம்னா, நாங்க பாம்பே, டெல்லி, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் போகக்கூடாது. சிறு தொழில்கள் எங்கு நடக்கிறவோ சின்ன சின்ன நகரங்கள், 5 லட்சம், 10 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் ஜனத்தொகை உள்ள இடங்களுக்கு போகுது. அங்க தொழில் நடத்துபவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு சக்தி என்ன இருக்கிறது, நம்பிக்கை என்ன இருக்கிறது, உழைப்பு என்ன இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களுக்கு வசதிகள் இருக்கின்றன, இதை பார்ப்பதற்காக லூதியானா, பட்டாலா, ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி அப்படி என்று சுற்றுப்பயணம் ஆரம்பித்து, அப்பொழுதுதான் திருப்பூர், நாமக்கல், கரூர், நம்ம இது வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் போனோம். கிட்டத்தட்ட 42 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், தொழில் மையங்கள், அதுக்கு நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு இருக்கிற குறைகள், அவர்களுக்கு இருக்க சக்தி, அவர்களுக்கு இருக்க உழைப்பு, எப்படி அவர்கள் தொழில் ஆரம்பித்தார்கள், இதை பற்றி எல்லாம் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது, இந்த நாட்டினுடைய பொருளாதார சக்தி இந்த நாட்டினுடைய பெரிய பெரிய நகரங்கள்ல இல்லை. அது தவிர இன்னொன்று கண்டுபிடித்தோம் நாங்க. அதுக்கு திருப்பூர் அடையாளம், திருப்பூரை உதாரணமாக வைத்து இதை கூறலாம். திருப்பூர்ல இருக்க இன்றைக்கு ஏற்றுமதி செய்கிறவர்கள பெரும்பாலும் அங்க பஞ்சு உற்பத்தி செய்தாங்க. பஞ்சு உற்பத்தி செய்கிற விவசாயிகள்
அந்த காட்டன் குரோயிங்ல இருந்து காட்டன் ஜின்னிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜின்னிங்ல இருந்து ஸ்பின்னிங் பண்ணாங்க. ஸ்பின்னிங்ல இருந்து வீவிங் பண்ணாங்க. வீவிங்ல இருந்து நெட்டிங் பண்ணாங்க. இது ஒரு 25 வருடத்துல ஒரு பெரிய மாறுதல். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் போறாங்களோ அது போன்ற தொழில அனுபவத்தின் மூலமாக ஒரு படியிலிருந்து இன்னொரு படி, அதிலிருந்து இன்னொரு படி, அதன் மூலமாக இன்றைக்கு உலகத்திலேயே நிட்டிங் சென்டர் என்று ஏதாவது 3-4 இடத்தை கூற முடியும் என்றால் அதுல திருப்பூர் ஒரு இடமாக மாறி இருக்கு. இந்த திருப்பூர்ல இருந்து இவ்வளவு பெரிய உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் சப்ளை வருவதை பார்த்து அங்க பாஸ்டன் கன்சல்டிங் அந்த நிறுவனம் பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட சம்பந்தப்பட்டது. அவங்க இந்த திருப்பூர் எங்க இருக்குன்னு நம்ம இந்தியா மேப்ல தேடினா திருப்பூர் இல்ல. திருப்பூர் எங்க இருக்குன்னா இங்கோ தமிழ்நாட்டில் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்களா. தமிழ்நாட்டு மேப்ல பார்த்தா திருப்பூர் இருக்கு. அந்த திருப்பூரை பார்த்து எப்படியாவது இது ஆய்வு நடத்தி விட வேண்டும். எப்படி அங்க இருக்க சாதாரணமான மக்களுக்கு உலக அளவில் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது. அந்த உத்வேகம் எப்படி வந்தது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உற்பத்தி திறன் எப்படி வந்தது, அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது, ஆய்வு நடத்த வேண்டும் என்பதற்காக பாஸ்டன் கன்சல்டிங் நிறுவனம் அவங்க இங்க ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்வதற்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். உங்க ஊருக்கு பக்கத்தில் திருப்பூர் என்று ஒரு ஊர் இருக்காமே, அந்த ஊர்ல இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறார்களாமே உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அதை பற்றி நீங்க ஏதாவது ஆய்வு செய்திருக்கிறீர்களா? அது நம்ம பக்கத்து ஊராட்சி, எதுக்கு ஆய்வு செய்ய வேண்டும்? நான் தான் அமெரிக்காவை பத்தி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோமே, நீங்க அங்கேருந்து இங்க ஆய்வு செய்யுங்கள் என்று கூறுவது போல நீங்க வந்தா எல்லா உதவியும் செய்யறோம்னு சொல்லி அவருக்கு ஹோட்டல் புக் பண்ணி அவருக்கு டாக்ஸி எல்லாம் அமைத்து கொடுத்து என்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ ஒரு பியூன் செய்யற வேலையெல்லாம் அந்த பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அந்த ஆய்வு ஒரு புத்தக வடிவாக வெளிவந்திருக்கிறது. சாரி என்கிறவர் தான் அந்த ஆய்வு குழுவுடைய தலைவர், நம்மூரை சேர்ந்தவர். அந்த ஆய்வுப்படி 68% அங்கு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்கிற குடும்பங்கள்ல 68% குடும்பத்துல அந்த குடும்ப தலைவர், அந்த ஏற்றுமதி செய்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் 8ஆவதுக்கு கீழே தான் படிச்சிருக்காரு. 8ஆவது தான் அவங்க படிச்சிருக்காங்க. 7% தான் அவங்க டிகிரின்னு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. எல்லாம் எஸ்எல்சி 12ஆம் கிளாஸ். உழைப்பின் மூலமாக மாத்திரமல்லாமல் தொழில் செய்யும் உந்துதல் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது. இந்த மண்ணில் அது இருக்குங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் நாங்க நேரடியா பார்த்தோம். லூதியானா, பட்டாலா, ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி. அப்போ நம் நாட்டினுடைய தனிநபர் வருமானத்தில் மிக அதிகமாக தனிநகர் வருமானம் உள்ள இடம் எது அப்படி ஒரு கேள்வி எழுந்த போது அது பாம்பேயோ, டெல்லியோ, பெங்களூரோ. இப்ப பெங்களூருங்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு எல்லோருடைய கண்ணை பறிக்கும் ஒரு இடமாக மாறி இருந்த காலம் 1995-96 காலகட்டத்தில் டெல்லியை விட பெங்களூரை பத்தி தான் அமெரிக்காவில் அதிகமாக தெரியும். அந்த அளவுக்கு சாப்ட்வேர் அந்த தொழில் முறையினால பெங்களூருக்கு பெயர் ஏற்பட்டது. ஆனா அப்படி உலகத்தில் இருக்க பணம் பூரா பெங்களூருக்கு வந்த போது கூட பெங்களூர் நம்ம நாட்டிலே அதிகமா தனிநபர் வருமானம் இருக்கிற இடமாக மாறவில்லை. அப்படி இருக்கிற இடத்துக்கு பெயர் மோர்பி என்கிற ஒரு சின்ன ஒரு நகரம். அங்கதான் இந்த அஜந்தா வால் கிளாக் இருக்கு, நம்ம இங்க பார்த்தாலும் வைக்கிறோமே, அந்த வால் கிளாக் பண்றாங்க. அது ஒரு குடிசை தொழில் போல ஒரு குடும்பத்திலேயே நடக்கிறது. அதுலதான் நம் நாட்டிலேயே அதிகமாக தனிநபர் வருமானம் ஈட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு. லூதியானா அந்த இடத்துக்கு போனா அங்க பிரம்மாண்டமான தொழில். அங்க இருக்கவங்க யாருக்குமே ஆங்கிலம் தெரியாது. ராஜ்கோட் ஒரு வார்த்தை ஆங்கிலம் தெரியாது. பிரம்மாண்டமான தொழில் மையம். மோர்பி அது போல.
அதே மாதிரி திருப்பூர், அதே மாதிரி நாமக்கல். இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு, இப்ப நாமக்கல்னா எங்களுக்கு ஆஞ்சநேயர் தான் தெரியும். ஆனா நாமக்கல்லுக்கு போனா நம்ம நாட்டிலே அதிகமாக லாரி வைத்திருப்பவர்கள் இருக்கிற இடம் நாமக்கல். 30,000 லாரி 2001 இப்போ அது போல 2 மடங்கு ஆகி இருக்கும். அங்க எல்லாரும் போல கிளீனரா இருந்தவங்க, டிரைவரா இருந்தவங்க எல்லாம் இப்போ லாரி ஓனரா இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது எப்படி, வளர்ச்சி அடைந்தது எப்படி, உருவானது எப்படி. இதெல்லாம் நாங்க ஒரு ஐஐடியிலும் எம்பிஏலையும் இந்த அனுபவத்தை பார்க்கவே முடியல. இந்த தொழில் செய்யும் விருப்பம் இருக்கிறது இல்லையா, அந்த உந்துதல், என்டர்பிரினியர்ஷிப் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்களே, அதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமான சீட் ஐடியா. அது இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறது, நம் நாட்டினுடைய கல்விக்கூடங்களில் உருவாக்கப்படுவதில்லை. இதுதான் உண்மை. இப்போ 2002 2003 ஒரு ரோட்டராக்ட் மீட்டிங் கொடைக்கானல், நீங்க வந்து அதாவது இந்த ரோட்டரி அமைப்பை சேர்ந்த இளைஞர்களுடைய ஒரு அமைப்பு, அவங்களுடைய கேம்ப் 150 மாணவர்கள் இருந்தாங்க. அங்க பேசும் பொழுது எப்பவுமே ஒரு குழுல பேசும்பொழுது, இது ஒரு பெரிய கூட்டம், இது ஒரு குழு அல்ல, இதே ஒரு கேம்பா இருந்ததுன்னா நான் உங்களை சில கேள்விகள் நான் கேட்பேன். நீங்க கேட்கல, அங்க நீங்க ஒருத்தரும் ஒரு வரியில வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கூறுங்கன்னு நான் கேட்ட பொழுது, அந்த 150 பேர்ல கிட்டத்தட்ட 56-57 பேர் நாங்கெல்லாம் சொந்தமா தொழில் பண்ண போறோம்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஐஐடியில இந்த கேள்வியை மெட்ராஸ்ல கேட்ட பொழுது ஒரு 300 பேர் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்ல 4 பேர் தான் சொந்தமா தொழில் செய்ய போறோம் என்று கூறினார்கள். ஐஐடி என்பது நம் நாட்டிலேயே மிக உன்னதமான ஒரு கல்விக்கூடம், உலகத்து அளவில் பேரெடுத்திருக்கிற ஒரு கல்விக்கூடம். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அங்கு ஒரு அட்மிஷன் கிடைப்பதே கஷ்டம். அது தவிர அந்த இடத்துல படிக்க வைப்பதற்கு குடும்பங்கள் இன்னும் அதிகமாக இன்னல்களை ஏற்க வேண்டியிருக்கும். அப்படி எல்லாம் பொறுக்கி எடுத்து மாணவர்களை சேர்த்து அவர்கள் முன்னேறுவது மாத்திரமல்லாமல் அவர்கள் மூலமாக இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கல்விக்கூடங்கள் தான் ஐஐடி. அந்த இடத்துல 300 பேர்ல 4 பேர் தான் கை உயர்த்தினார்கள், நாங்க சொந்தமாக ஏதாவது செய்ய விரும்புகிறோம் என்று. ஆனா இந்த ரோட்டராக்ட் மீட்டிங்ல 150 பேர்ல கிட்டத்தட்ட 1/3 பங்கு கையை உயர்த்துகிறார்களே, எழுந்து அவங்கள மாத்திரம் எழுந்து நிற்க சொன்னேன். நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் திருப்பூர், நாமக்கல், கரூர். அந்த சமுதாயத்தில் இந்த உணர்வு இருக்கிறது, அதனால அவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறது. அவர்கள் கல்விக்கூடத்திற்கும் அவர்கள் படிக்கும் படிப்புக்கும் அந்த தான் சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கும் சம்பந்தமே இல்லை. இதன் மூலமாக எனக்கு என்ன புரிந்தது என்றால், இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா 68% 8வது படித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் என்ன மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வேலை கொடுத்திருக்காங்க, உங்களை மாதிரி எம்பிஐக்கு வேலை கொடுத்திருக்காங்க, என்ஜினியர்ஸுக்கு வேலை கொடுத்திருக்காங்க. So we have uneducated employers and educated employees. இதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு நிலை. அதாவது நம்ம படிக்கிறோம் என்றால் நமக்கு யாராவது வேலை கொடுப்பார்கள் என்கிற ஒரே எண்ணத்துல நாம படிக்கிறோம். யார் வேலை கொடுப்பதற்கு அந்த உத்வேகம், அந்த உந்துதல், ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆவேசம், இதை உருவாக்குவது யார்? இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நெட்ல நிறைய வந்திருக்கு, அதனால அவரை பத்தி படிப்பீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் செல்போன் எல்லாம் தயார் பண்ணுவார், ஐபாட், ஐபோன். அவர் தன்னுடைய அனுபவத்தை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அவரை பேச அழைத்தார்கள். ஏன் பேச அழைத்தார்கள் என்றால்,
இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்குள்ள பேசாத இதை கேட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவரை பேச அழைத்ததுக்கு காரணம், அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அவரை தத்து எடுத்த அப்பா அம்மா அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவருக்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். யார் பெற்ற தாயோ அந்த பெற்ற தாய் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கிற ஒரு ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஒரு மாணவனை நீங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்போர்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தப்படி அவர்களுக்கு தத்து கொடுத்தார்கள். அந்த தத்து எடுத்த குடும்பம் அவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம். ரொம்ப பேங்க்லாம் கடன் வாங்கி உறவினர்களுக்கெல்லாம் கடன் வாங்கி இவரை படிக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு வருடம் அங்க படிக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு செலவழித்து இங்க படிக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த கல்விக்கூடத்துல தேர்ச்சி இல்லை என்று அவர் நினைக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறதுக்கு இந்த பெரிய கல்வி உலகத்திலேயே பெரிய ஒரு கல்வி நிறுவனம் என்று கூறுகிறோம், இந்த கல்வி நிறுவனம் அவசியம் இல்லை என்று அதை தூக்கி எறிந்து விட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று கூறுகிறார். அதுல வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் அவரை முழுமையா சாப்பிட முடியுமா? அது எங்க சாப்பிட்டார் என்றால், ஹரே கிருஷ்ணா கோவில் நடக்குது இல்லையா, அங்க 7 மைல் நடந்து போய் சாப்பிடுவார். அவர் தான் ஆப்பிள் நிறுவனம் அமைத்தார். உலகத்திலேயே ஒரு பெரிய நிறுவனமாக மாறியது. அதனால படிப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு படிப்பு அவசியம். ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. இதைத்தான் நாங்கள் கல்விக்கூடங்களுக்கு கூறி வருகிறோம். கல்வி போதிப்பவர்களுக்கும் சரி, கல்வி பெறுபவர்களுக்கும் சரி, இந்த சிந்தனை மிகவும் அவசியம். அதாவது நாங்க 2001 2002 நம் நாட்டுடைய இந்த உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் மாத்திரமல்லாமல் நம் நாட்டில் போக்கரன் ஆட்டம் பாம் வெடித்த பிறகு நம் நாடு உலகத்திலேயே பெரிய சக்தியாக வளருகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பிறகு உலகத்தில் இருக்க நாடுகள்லாம் நம் நாட்டை அமுக்க பார்த்தார்கள். உங்க நாட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது, உங்க நாட்டுக்கு தொழில்நுட்பம் கொடுக்க முடியாது, உங்க நாட்டுக்கு உதவி செய்ய முடியாது, சாங்ஷன் என்கிற ஒரு போர்வையில இந்த எழுச்சி பெறுகிற பாரதத்தை அமுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 1999 இருந்து 2002 2003 வரைக்கும் ஒரு பெரிய முயற்சி நடந்தது உலகத்தில். அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த நாடு பூரா சுத்தி பார்த்தோம். அப்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறை, நம்ம ரங்கசாமி ஐயா போன்று தொழில் செய்பவர்களால தான் இந்த கல்விக்கூடங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இன்னும் கேட்டா அவங்களுக்கு பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் தொழில் செய்தார்கள். பாரம்பரியமான தொழில் கிடையாது, விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொழிலில் ஈடுபட்டாங்க, உழைப்பினால் வெற்றி பெற்றார்கள், அதன் மூலமாக தனம் ஈட்டினார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? பெரிய பெரிய கல்விக்கூடங்களை அமைத்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டில் இருக்கிற அளவுக்கு எந்த தமிழ்நாட்டினுடைய எந்த இடத்திலையும் கல்விக்கூடங்கள் தேவை. எந்த அளவுக்கு இதன் மூலமாக இந்த 40-50 கிராமங்கள் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும், இதெல்லாம் நீங்க சிந்தனை பண்ண வேண்டும் என்று கூறினேன். அதுபோல நாமக்கல்ல திருப்பூர்ல இருக்க கல்விக்கூடங்கள்ல பேசும்பொழுது அந்த பொருளாதாரத்துல அந்தந்த பட்டியல இருக்க பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அமெரிக்காவில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே ஏறியது இறங்கியது என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது நாம் எங்கு வாழப்போகிறோமோ, யாருடன் வாழப்போகிறோமோ, யாருடன் நமக்கு சுகதுக்கம் இருக்கிறதோ அவர்களை பற்றி கவலை இல்லாத ஒரு கல்வி அமைப்பு, இதெல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காகத்தான் நாங்கள் ஒரு குழுவா சென்று, எங்களுக்கும் நேரம் குறைவுதான், யாருக்குமே நேரம் 24 மணி நேரத்துக்கு மேல கிடையாது, 30 நாளுக்கு மேல கிடையாது, வாழ்வுக்கு மேல நேரம் கிடையாது. அதுக்குள்ளதான் நேரம் எல்லோருக்கும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் ஒருவருக்கும் மற்றவருக்கும் வித்தியாசம் இருக்க முடியும், திறமையில் இருக்க முடியும். எந்த அளவுக்கு உபயோகமாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பது
ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவத்தின் மூலமாகத்தான் புரிய வேண்டும். நாங்க புரிந்து கொண்ட ஒரு அனுபவம் என்னவென்றால், கல்விக்கூடங்கள்ல இருக்க மனநிலை மாற வேண்டும். போதிப்பவர்களுக்கும் சரி, கல்வி பெறுபவர்களுக்கும் சரி, இந்த நிலைமை மாற வேண்டும். இதுல மாறுவதற்கு கொங்கு நாட்டில் அது சுலபம் என்று நினைக்கிறோம். காரணம் என்றால், இங்கு கல்விக்கூடம் நடத்துபவர்களே தொழில் நடத்துபவர்கள் தான். அதனால அவர்கள்ட்ட நாங்க சென்று அண்டினோம். உங்களுடைய தொழில்கள்ல இந்த சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகள், தொழில்கள் இருக்க பிரச்சனைகள், இதை பத்தி எல்லாம் அங்க இருக்க மாணவர்களுக்கும் அதை போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் இது புரிய வேண்டும். இதற்காகத்தான் இந்த சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துல ஒரு தனி அமைப்பு அமைத்து இந்த கல்விக்கூடங்களையும் தொழிற்கூடங்களையும் இணைக்க வேண்டும். அவர்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அமெரிக்காவில் என்ன நடக்குது, லண்டன்ல என்ன நடக்குதுங்கிறது செய்தியாக இருக்க வேண்டுமே தவிர, நம்ம சுற்றி இருப்பதுதான் அனுபவம். அனுபவத்துக்கும் செய்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக கூறுகிறேன். கனடாவில் ஒரு ஏர்லைன்ஸ் கிராஷ் ஆயிடுத்துப்பா, நியூஸ். 300 பேர் காலமாயிட்டாங்களாம்பா, நியூஸ். சிவராமன் நம்ம ஒரு ஆளுப்பா, அவன் என்னுடைய கசின் பான்னு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சான். அந்த சிவராமன் பெயர் படிக்கிற வரையில் அது நியூஸ், செய்தி. சிவராமன் என்னுடைய சொந்த கசின் ஒன்று வரும்பொழுது அனுபவமாக மாறிவிடுகிறது. நாம எல்லாமே நியூஸ் வேல்யூல தான் இருக்கும். அனுபவப்படாத ஒரு செய்திகளை நாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமையிலேயே நம்ம மனது இருக்கிறது. அதை அனுபவ ரீதியாக கொண்டு வர வேண்டும். அதற்கு கல்விக்கூடங்கள், மாணவர்கள், கல்வி போதிப்பவர்கள், கல்வி நிறுவனம் நடத்துகிற ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லோரும் கூட்டு முயற்சி செய்தால்தான் முடியும். இன்றைக்கு சீனிவாசன் சாஸ்திரா கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறார். இந்த அனுபவத்தை, அதாவது அனுபவம் பெறுகிற கல்வியாக இருக்க வேண்டும், செய்தி கொடுக்கிற கல்வியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் புதிய பரிசோதனைகளை செய்ய ஆரம்பித்தார். அவர் நான் பேசிய பிறகு ஒரு 5 நிமிடம் அவர் என்ன பரிசோதனை செய்தார், அதன் மூலமாக என்ன பலன் இருக்கிறது என்பதை அவர் மூலமாக நான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர் மூலம் பயிற்சி பெற்ற அந்த எம்ஃபில், டாக்டரேட் கோர்ஸுக்கு போனவங்கலாம் அவங்க இன்டர்வியூல எல்லாம் இவங்க கூறிய பதிலை கேட்டு அந்த இன்டர்வியூ பண்ணவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க இந்த சமுதாயத்தை பத்தி சிந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டாரா? ஏன்னா மாணவர்கள் சமுதாயத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே, புத்தகத்தை பத்தி தானே சிந்திக்கணும். அதன் மூலமாக எப்படி இந்த மாணவர்களுக்கு ஒரு உயர்ந்த தானம் கிடைத்தது அந்த இன்டர்வியூல என்று அவர் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தார். அதை பற்றி அவர் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். இதைத்தான் இன்றைக்கு சமுதாயம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. இந்த கொங்கு நாட்டினுடைய பெருமையை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. எங்கும் இல்லாத ஒரு குணம் எங்க இருக்கிறது என்பது மாத்திரம் எல்லோருக்கும் தெரியும். அது என்ன என்பதுதான் யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன? உலகத்தில் இருக்க பொருளாதார நிபுணர்களுக்கு யாருக்குமே இதுக்கு அர்த்தம் புரியவில்லை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பித்திருக்கிறது. பொருளாதாரம் விஞ்ஞானத்தின் மூலமாக மாத்திரம் உயர முடியாது, கல்வியின் மாத்திரம், கல்வி வளர்ச்சியில் மாத்திரம் முன்னேற முடியாது. பொருளாதாரம் என்பது மக்களுடைய இணைந்து பழகி கடுமையாக உழைத்து ஏராளமான பேர் பொருளாதாரத்தில் ஈடுபடும் போதுதான் அந்த நாடு முன்னேறுகிறது. ஒரு 500 ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் மாத்திரம் இருந்தாக்க பொருளாதார வளர்ச்சி ஏற்பட முடியாது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். 1960 இந்த ஃபார்ச்சூன் 500 என்கிற கம்பெனி இருக்கிறது இல்லையா, 500 பெரிய கம்பெனிகள். அது அமெரிக்காவில் 18% வேலை வாய்ப்பு அவங்க மூலமா தான் வேலை கிடைத்தது. 1990 அது 8% குறைந்தது. இப்ப 6% ஆகியிருக்கிறது. பெரிய பெரிய கம்பெனிகளால வேலை வாய்ப்பு உருவாக்க முடியவில்லை, இதான் உண்மை. ஆனா அவர்கள் பெரிய பெரிய கம்பெனியை உருவாக்கி கொண்டு போனார்கள்.
அவர்கள் மற்ற நாடுகளில் போய் வேலை செய்ய ஆரம்பித்து மற்ற நாடுகளில் முதலீடு செய்து அமெரிக்கா தேய ஆரம்பித்தது. இதற்கு ஒரு பெரிய இன்னொரு காரணம், அமெரிக்காவில் சமுதாயத்தில் கட்டுப்பாடு குறைந்து, கட்டுக்கோப்பு குறைந்து, குடும்பங்கள் சீரழிந்து, குடும்பங்களுடைய நிலை அமெரிக்காவில் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்தால் அமெரிக்கா பேர்ல உங்களுக்கு இருக்க ஒரு மாயையே மாறும். அமெரிக்காவில் இருக்க குடும்பங்கள்ல பாதி குடும்பங்கள்ல அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இல்லை, அப்பாவே இல்லாத குடும்பம் இல்லது அப்பா பிரிந்த குடும்பம், ரெண்டு தான். அதனால அந்த குடும்பங்கள் எல்லாம் அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை சார்ந்துதான் இருக்கின்றன. ஒரு வாரத்திற்கு முன்னால வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு கட்டுரை வந்திருந்தது. அமெரிக்காவில் இருக்க குடும்பங்கள்ல பாதி குடும்பங்கள் அரசாங்கத்திலிருந்து நேரடியாக பலன் பெற்றுத்தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடக்கிறது. அந்த அளவுக்கு குடும்பங்கள் அரசாங்கத்தை சார்ந்த குடும்பங்களாக மாறியதற்கு காரணம், குடும்பங்கள் சீரழிந்ததுதான். அப்பா அம்மாவை காப்பாற்றுகிற பிள்ளையோ பெண்ணோ கிடையாது, வேலை இல்லாத பிள்ளையோ பெண்ணையோ பாதுகாக்கிற குடும்பம் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. வேலை இல்லாதவர்களை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், வயதான காலத்தில் அப்பா அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், நோயுற்றவர்களை அரசாங்கம் பேணி காக்கும் என்கிற ஒரு சமுதாய நிலை உருவானது மாத்திரமல்லாமல் அது சட்டமாக மாறியது. இதன் காரணமாக அமெரிக்காவில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பொது உடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஃபேமிலிஸ் ஹேவ் பீன் நேஷனலைஸ்ட். குடும்ப பொறுப்புகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறி இருக்கிறது. அரசாங்கம் தான் அப்பா, அரசாங்கம் தான் அம்மா, அரசாங்கம் தான் பிள்ளை, அரசாங்கம் தான் பெண். இது விளையாட்டு இல்லை, இது யதார்த்தமான ஒரு நிலை. இதற்கு ரொம்ப கௌரவமான பெயர் சோஷியல் செக்யூரிட்டி. அதாவது குடும்பங்களால் கொடுக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு இருக்கிறத அதை விட உயர்ந்தது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு என்று. அரசாங்கத்தில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வருமானம் வரும்பொழுது 18% எங்களிடம், 16% எங்களிடம் கொடுத்து விடுங்கள், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அரசாங்கம் 1934 ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. 1970 பூர்ணமாக இந்த கொள்கை நிறைவேற்றப்பட்டது. சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ் 16% உங்களுடைய வருமானத்தில் அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும். நிறைய அரசாங்கத்துக்கு வருமானம் ஏற்பட்டது. ஆனா இப்பொழுது அரசாங்கம் திருப்ப கொடுக்க வேண்டுமே, அந்த நிலை வரும்பொழுது கொடுக்கப்பட வேண்டிய பணம் வருகிற பணத்தை விட இந்த ஆண்டிலிருந்து அதிகமாகிவிட்டது. அதனால இப்போ எந்த அளவுக்கு பணம் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி ஃபியூச்சர் சோஷியல் செக்யூரிட்டி பேமெண்ட் இஸ் $104 trillion. அமெரிக்காவுடைய ஜிடிபியே $14.5 trillion தான். இந்த சோஷியல் செக்யூரிட்டி பேமெண்ட் டியூ today at today's value, the future payments is $104 trillion. திவாலாவை தவிர வேற வழியே கிடையாது என்கிற ஒரு நிலைமையில அமெரிக்கா இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? சமுதாய கலாச்சார சீரழிவு. இந்த சமுதாய கலாச்சார சீரழிவு என்பது கண்ணெதிர ஏற்படுகிறது, ஆனால் நமக்கு புலப்படாமல் ஏற்படுகிறது. அப்படிதான் அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவில் 3/1 தாய்மை அடைந்தவர்கள் திருமணமாகாத பள்ளிக்கூடம் போகும் மாணவிகள். They take their child, deposit in the creche and then go to class. இதெல்லாம் அரசாங்கத்தின் பெயர்ல பாரம். அரசாங்கத்தின் பெயர்ல பாரம் ஏற்பட்டு அரசாங்கம் தன்னை பார்த்துக் கொள்ளும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுனால சேமிக்கிற பழக்கமே இந்த நாட்டில இருந்து குறைந்து விட்டது. சேமிப்பு குறைந்ததுனால அமெரிக்காவில் அந்த நாட்டுக்கு தேவையான பணம் அவர்களால் சேமிக்கப்படாதனால வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்க ஆரம்பித்தார்கள். 1970 அமெரிக்கா தான் அதிகமா உலகத்துக்கு கடன் கொடுத்த நாடு. உலகத்தில் அதிகமா முதலீடு செய்த நாடு அமெரிக்கா. அதிகமா ஏற்றுமதி செய்த நாடு அமெரிக்கா. 76 2009 33 வருடத்துல உலகத்திலேயே எல்லா நாடுகளையும் விட ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா செய்கிற நாடாக அமெரிக்கா மாறியது. அதிகமாக கடன் வாங்குகிற நாடாக அமெரிக்கா மாறியது.
உலகத்திலிருந்து நிதி தன் நாட்டுக்கு முதலீடாக வர வேண்டும் என்று உலகத்தில் பூரா கேட்கிற நாடாக அமெரிக்கா மாறியது. இதற்கு காரணம் என்ன? சமுதாயமும் குடும்பமும் சீரழிந்ததுதான் காரணம். அதற்கு அவர்கள் கல்வி முறை காரணம். நம்ம ஊர்ல ஒரு குழந்தையை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம் என்றால் அந்த குழந்தையை போய் உங்க ஆசிரியர் காலை தொட்டு வணங்கு என்று சொல்லுவோம். ஆசிரியர் உனக்கு தெய்வம் மாதிரி, அப்பா அம்மா தெய்வம் மாதிரி. இது சாதாரண குடும்பத்தில் இன்றைக்கு பத்திரிகையில என்ன வேண்டுமானாலும் வரலாம், டிவியில என்ன வேண்டுமானாலும் வரலாம், சினிமாவில் என்ன வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் சாதாரண குடும்பத்தில் 195% குடும்பத்தில் இந்த கலாச்சார முறை போதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாம் அனுபவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. நம்ம பேர்ல பெரிய குடும்ப பாரம் சார்ந்து இருக்கிறது. பெற்றோரை பாதுகாக்க வேண்டும், சகோதரிகளுக்கு உதவ வேண்டும், சகோதரனை படிக்க வைக்க வேண்டும், உற்றார் உறவினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காத யாருமே இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஆனால் அந்த நாட்டில் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? அந்த பள்ளிக்கூடத்தில் சேருகிற 3 வயது 3.5 வயது குழந்தைக்கு ஒரு டெலிபோன் நம்பரை கொடுப்பாங்க. இந்த டெலிபோன் நம்பரை வரப்படுத்தி ஒப்பிக்கணும். அந்த குழந்தை ஒப்பித்த பிறகுதான் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்க. அந்த நம்பர் என்ன தெரியுமா? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் நம்பர். வாத்தியார் அடிச்சாலோ திட்டினாலோ, அப்பா அம்மா அடிச்சாலோ திட்டினாலோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்ய வேண்டும். அதான் அந்த குழந்தைக்கு முதல்ல போதிக்கப்படுகிறது. அப்பா அம்மா குழந்தையை கண்டிக்க முடியாது, வாத்தியார் கண்டிக்க முடியாது, போலீஸ்காரர் மாத்திரம் தான் கண்டிக்க முடியும் என்றால் அரசாங்கம் தான் வாத்தியார், போலீஸ்காரர் தான் அப்பா. இது மாதிரி அந்த நாடு 50 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பரிணாமத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். குலைந்து போன சமுதாயம், அழிந்து போன குடும்பம், பெண்மையற்ற பெண்கள். இதுதான் அமெரிக்காவுடைய சீரழிவுக்கு காரணம். அமெரிக்காவிலிருந்து புத்தகத்தை படிக்கும் போது அமெரிக்காவை பத்தியும் படிக்கணும். இதெல்லாம் நாம நம்முடைய பாட புத்தகத்தில் வராத ஒரு அனுபவங்கள். அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இது மாதிரி ஒரு கருத்தரங்கங்கள் நாம ஏற்பாடு செய்கிறோம். ஆனா நம்ம நாட்டில் என்ன நிலைமை? அதை மாத்திரம் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். 1991-92 வெளிநாட்டிலிருந்து முதலீடு வந்துதான், வெளிநாட்டிலிருந்து தொழில்நுட்பம் வந்துதான், வெளிநாட்டிலிருந்து கம்பெனிகள் வந்துதான் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் என்பது நம் நாட்டில் எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். நம்ம பத்திரிகைகள், நம்முடைய பொருளாதார நிபுணர்கள், அரசாங்க அதிகாரிகள் எல்லோருமே நமக்கு இது கூறியது இதுதான். வெளிநாட்டிலிருந்து முதலீடு, வெளிநாட்டிலிருந்து தொழில்நுட்பம், வெளிநாட்டிலிருந்து கம்பெனிகள் வர வேண்டும். நம் நாட்டினுடைய முதலீடு நமக்கு போதாது. இதுதான் வாதம். அதாவது பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ என்று கூறுவார்கள். 4 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் வளர்ச்சி ஏற்படும் என்பது கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. நாம 24% நம்முடைய மொத்த ஜிடிபியில 24% ஆண்டுக்கு ஆண்டு நாம் முதலீடு செய்கிறோம். அதனால 6% வளர்ச்சி ஏற்படுகிறது. நமக்கு 8% வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அதனால நாம இன்னும் 2% வளர்ச்சி கூட அடைவதற்கு 8% இன்னும் அதிகம் முதலீடு தேவை. 24லிருந்து 32% நம்முடைய முதலீடு வளர வேண்டும். அதற்கு வெளிநாட்டிலிருந்து தான் பணம் வர வேண்டும், நம் நாட்டிலிருந்து வராது. நம் நாட்டிலிருந்து அந்த பணத்தை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார மேன்மை இல்லை என்பது அடிப்படையில் தான் வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்க வரலாம், வெளிநாட்டு முதலீடு வரலாம், எல்லா துறையிலையும் வரலாம் என்கிற வகை செய்யப்பட்டது. 94-95 இதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா நடந்தது என்ன? 2001 1991 2009 வரையில வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த முதலீடு 1.2% மட்டுமே. 98.8% இந்த நாட்டில் செய்த முதலீடு நம் நாட்டினுடைய சேமிப்பினாலதான் நடந்தது. நம் நாட்டுடைய மொத்த சேமிப்பு, நம் நாட்டினுடைய மொத்த உற்பத்தியிலே 23%, 22லிருந்து 23%. அதுல குடும்பங்களுடைய பங்கு 90%, கிட்டத்தட்ட 20% குடும்பங்களுடைய சேமிப்பு.
இப்பொழுது நம் நாட்டினுடைய மொத்த சேமிப்பு என்ன தெரியுமா? 36% நம் நாட்டினுடைய மொத்த சேமிப்பு. 22 36% நம் நாட்டினுடைய சேமிப்பு உயர்ந்திருக்கிறது. அது குடும்பத்தினுடைய பங்கு 20 28% உயர்ந்திருக்கிறது. அதன் மூலமாக நம் நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து முதலீடு தேவையில்லை என்கிற ஒரு நிலை. அதற்கு காரணம் என்ன? நம் நாட்டினுடைய குடும்ப அமைப்பு, குடும்ப பாங்கு, சேமிக்கும் தன்மை, செலவையும் சேமிப்பையும் ஒத்து பார்க்கும் ஒரு நிலை. இதெல்லாம் நம் நாட்டு குடும்பத்தில் கலாச்சார முறைப்படி உருவாகி இருக்கிறது. சமுதாயத்தினுடைய கண்காணிப்பில் உருவாகி இருக்கிறது. பெரியவர்கள் மேல இருக்க மதிப்பினால உருவாகி இருக்கிறது. குடும்ப பொருளாதாரம் பெண்கள் கையில் இருப்பதனால இது நடந்திருக்கிறது. இல்லைன்னா நடக்க முடியாது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்தார்கள் 1993. இப்ப நம்ம பிரதம மந்திரியா இருக்கார் மன்மோகன் சிங். அவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய பொருளாதார நிறுவனர் அழைத்தார். அவர் பெயர் டாக்டர் ஜெகதீஷ் பகவதி. அவர் தான் இந்த WTO அமைப்பை அமைத்தவர். அவருக்கு தி காட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் என்று பெயர். ஃப்ரீ ட்ரேட் என்கிற ஒரு அமைப்பு சிந்தனை உருவானதற்கே அவர் தான் காரணம். அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ரொஃபசர். அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை. அவருக்கு மாணவனாக இருந்த பால் கிரக்மன் என்கிறவருக்கு 2008 பொருளாதாரத்தில் நோபல் பரிசு கிடைத்தது. அவர் சொன்னார், அவரால் தான் எனக்கு கிடைத்தது என்கிற அளவுக்கு டாக்டர் ஜெகதீஷ் பகவதிக்கு ஒரு செல்வாக்கு அமெரிக்கா. அவர் அழைத்து நம்ம பொருளாதார நிபுணர், நம் நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவர், இந்த நாட்டில் பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கிறது, நீங்க ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அவர் 72 பக்கத்துல அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தார். அந்த கட்டுரையில 3 பக்கம் நம்முடைய குடும்பத்தை பத்தி எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் என்றால், இந்த நாட்டு குடும்பங்கள் அதிகமாக சேமிக்கின்றன. 20% இவங்க சேமிக்கவே கூடாது, பாதி தான் சேமிக்கலாம், 10% வேணா சேமிக்கலாமே தவிர இந்த 20% சேமிப்பு ரொம்ப அதிகம், இதை குறைக்க வேண்டும். இந்த சேமிப்பு செலவாக மாறும் பொழுது வியாபாரம் அதிகமாகும், வியாபாரம் அதிகமானால் உற்பத்தி அதிகமாகும், உற்பத்தி அதிகமானால் வேலைவாய்ப்பு அதிகமாகும் என்று அவர் கணக்கிட்டுக் கொண்டே போனார். பட் எப்படி குடும்பங்களை செலவழிக்க வைப்பது? அவர் சொன்னார், இந்த நாட்டு பெண்கள் கஞ்சத்தனம் அதிகமாக இருப்பவர்கள், அவர்களுக்கு செலவு செய்வது எப்படி என்றதை நம்ம சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அதுக்கு என்ன சொன்னார், பெரிய பெரிய மால்களை கட்ட வேண்டும், கண்ணை பறிக்கும் வெளிநாட்டில் இருந்து துணிமணிகள், வாசனை பொருள்கள், அப்புறம் மற்ற ஜுவல்லரி இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இதன் மூலமாக நம் நாட்டு பெண்கள் அவர்களுடைய கட்டுப்பாடின்றி செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் மனதில் ஏற்படுத்திவிட்டால் இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் முன்னேறிவிடும். இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆலோசனை யாராலையும் கொடுக்க முடியாது. இது நம் நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல இருந்தது. இப்பதான் ஒரு 2 வருடமா இல்லை, ஏன்னு தெரியல. அதன் மூலமாக கொள்கைகள் வகுக்கப்பட்டன. வெளிநாட்டிலிருந்து பொருள்கள் கொண்டு வந்தார்கள், மால்கள் கட்டினார்கள். இந்த நாட்டினுடைய விளம்பரம் எக்கச்சக்கம், எல்லாம் சினிமா ஸ்டார் இருக்கு, விளம்பரங்களே சினிமா மாதிரி இருக்கு. இப்ப பார்க்கலாம், அந்த பாட்டு கேளிக்கை எல்லாம். நம் நாட்டு பெண்கள் விளம்பரங்களை பார்த்தார்கள், ரசித்தார்கள், அந்த பாட்டை பாடினார்கள், ஆனால் அந்த பொருள்களை வாங்கவில்லை. அதனால குடும்பங்கள் மாத்திரம் பிழைக்கவில்லை, நம்ம நாடே பிழைத்தது. அவர்கள் சேமிக்கும் தன்மை, சேமிக்க வேண்டிய கட்டாயம் இது யாரும் அரசாங்கத்தின் மூலமாக போதிக்கப்படவில்லை, கல்விக்கூடங்களால் போதிக்கப்படவில்லை, நம் நாட்டு பத்திரிகைகளால் எடுத்து கூறப்படவில்லை. கலாச்சாரத்தில் அவங்க மனதில் ஊறி இருக்க, பாரம்பரியமாக ஊறி இருக்க சிந்தனைகள் மூலமாக இந்த பெரிய ஊர் விளைவிக்க வேண்டும் என்கிற சுனாமி போன்ற ஒரு பொருளாதார கொள்கைகள், சிந்தனைகள், வாழ்க்கை முறை, இவையெல்லாம் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்ட பெருமை நம் நாட்டு பெண்களுக்கு தான். அதன் மூலமாக எப்படி ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது நம் நாட்டில். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கோல்ட்மன் சாக்ஸ் என்கிற நிறுவனம் தான் உலகத்திலேயே பெரிய வங்கி. அந்த கோல்ட்மன் சாக்ஸ் நிறுவனம் ஒரு நாட்டை பற்றி ஆய்வு செய்து ஒரு ரிசர்ச் பேப்பர் போடுவாங்க. நம் நாட்டினுடைய அடிப்படை தொழில்கள் பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர்.
குளோபல் பேப்பர் நம்பர் 187. நீங்க எல்லோரும் போய் இன்டர்நெட்ல அதை பார்க்க வேண்டும். குளோபல் எக்கனாமிக் பேப்பர் நம்பர் 187, Goldman Sachs. Please note, download it and read this paper. அந்த ஆய்வு கட்டுரையில் அவங்க என்ன கூறியிருக்கிறார்கள்? பாரத நாட்டில் அடிப்படை தொழில்களுக்காக வருகிற 10 ஆண்டுகள்ல $1.7 trillion அளவுக்கு முதலீடு நடக்கும். $1.7 trillion means at today's conversion rates it's about 90 lakh crores. 90 லட்சம் கோடி முதலீடு பாரத நாட்டில் அடிப்படை தொழில்களில் செய்யப்படும். இதற்காக $1 கூட பாரத நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு அவசியமில்லை. இந்த முதலீட்டை பூரா உருவாக்குகிற சக்தி இந்த நாட்டு குடும்பத்திற்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, 2016 இந்த நாட்டில் உருவாகுகிற கேஷ் சேவிங்ஸ் இருக்கிறது. that will be $800 billion. அந்த ஆய்வு கட்டுரையில் கூறப்பட்டிருக்கு. $800 billion. $800 billion என்ன என்று அளவு தெரிய வேண்டுமானால், இந்த நாட்டில் இன்றைக்கு எல்லா வங்கிகளுக்கும் எல்லோருக்கும் கொடுத்திருக்க கடனை கூட்டினா அது $800 billion குறைவு. இது ஒரு ஆண்டுல உருவாகக்கூடிய சேமிப்பு. இதற்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய வாழ்க்கை முறை. ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் கூறியிருப்பது போல, தாய் தந்தையருக்கு மரியாதை, பெண்களுக்கு மரியாதை, பெரியவர்களுக்கு மரியாதை, உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல், இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு உகந்த வாழ்க்கை முறையை உருவாக்கும் எண்ணங்கள். அதன் மூலமாகத்தான் நம் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்கிறது. இதெல்லாம் கோல்ட்மன் சாக்ஸ் பேப்பர் குளோபல் எக்கனாமிக் பேப்பர் நம்பர் 187 எந்த MBA இன்ஸ்டிடியூஷன்லையும் யாரும் படிக்கிறது கிடையாது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதற்காகத்தான் இந்த மாதிரி சிந்தனை கூடங்கள். இதில் இந்த அளவுக்கு என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் நன்றி. உங்களுக்கெல்லாம் நான் நன்றி கூற வேண்டும். நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்டதற்காக நன்றி. இதை புரிந்து கொண்டால் அதைவிட நன்றி, அனுபவப்பட்டால் அதைவிட நன்றி. இதை வாழ்க்கையில் பயனேற்று அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டால் அது இன்னும் நன்றி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார்.